ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்க. வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். கொத்தரங்காய் பொரியல். கொத்தரங்காயை வேக வச்சு உப்பு மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தாண்ட அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4, பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சோம்பு, பெருஞ்சீரகம் சோம்பு ரெண்டுமே ஒன்று தான். தேங்காய் 2-3 சில், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சீரகம். இதை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகாய் இன்னும் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஏன்னா மிளகு போடுறோம், அதனால் காரம் தெரியும். பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சோடனே எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த காய் பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் கூட தான் பிடிக்கும். நார்மலாக நீங்கள் 1 ஸ்பூன் தான் போட்டு தாளிப்பீங்க. ஆனால் இந்த பொரியலுக்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்கும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயமாக கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வதங்கிட்டோம். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொத்தரங்காயும் போட்டாச்சு. வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொத்தரங்காயில் வாயு தன்மை இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் வேக வச்சு அது தண்ணியை வடிச்சிக்கணும். அதை நல்லா வதக்கி வச்சு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். மிக்சியில் இருக்கிறத கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விட்டு அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கம்மியாக தான் ஊற்றணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா தண்ணி இஞ்சிற அளவு வர வரைக்கும் நல்லா விரட்டி எடுங்க. வெறும் வாயிலே அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க.